தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று வருகை. மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 8 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்கிறது. புதுச்சேரியில் புயல் சேதங்களை ஆய்வு செய்ய வருகிறது மத்திய குழு. வருகிற 8ஆம் தேதி ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வருகிற 12ஆம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு. தன்னை ஒரு கருவியாக கொண்டு அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தவேக தலைவர் விஜயுடன் மேடையேற மறுத்தது ஏன் என்பது குறித்து திருமாவளவன் விளக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணம் வழங்க சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம். பாஜக பெண் பிரமுகர் உட்பட 2 மீது திருவெண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் பன்ருட்டி வட்டங்களுக்கு உட்பட்ட ரேஷன் கடைகள் இன்று இயங்கும். கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தகவல். இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம். மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. கோவையில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு. ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவைகளில் தீவிர கண்காணிப்பு. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு. லக்னோ, சம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. கடலூர் மாவட்டம் கோண்டூரில் குளத்தில் மூழ்கிய ITI மாணவர் சடலமாக மீட்பு. 17 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு மீட்டது தேசிய பேரிடர் மீட்பு குழு. சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய மூவர் அடுத்தடுத்து உயிரிழப்பு. வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கோயில் குடமுழுக்கு விழாவில் கிராம மக்கள் தர்ணா. கோயிலை தங்கள் கிராமத்திற்கு சொந்தமானது என அறிவிக்க கோரி அறநிலையத்துறை அதிகாரிகளை உள்ளே விடாமல் போராட்டம். எழுத்தாளரும் இயக்குநருமான ஜெயபாரதி காலமானார். நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி பஞ்சாப் மாநில விவசாயிகள் இன்று பேரணி. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து பலத்த பாதுகாப்பு. மகாராஷ்டிராவில் பழிவாங்கும் அரசியல் இருக்காது, முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதி. சாதிவாரி கணக்கெடுப்பை ஆயுதமாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு வலியுறுத்தல். மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னாவிஸுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் வழங்கப்படும். ஒரே அணியாக பணியாற்றுவோம் என துணை முதலமைச்சர் ஷிண்டே விளக்கம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவான நிலையில்
மின்சாரம் துண்டிப்பு, லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. அமெரிக்காவில் ரிக்டர் அளவில் 7ஆக பதிவான நில அதிர்வால் சுனாமி எச்சரிக்கை. கலிபோர்னியா நில அதிர்வால் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை சில மணி நேரங்களில் வாபஸ். ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு இதுவரை 79 பேர் உயிரிழப்பு. காங்கோவில் பரவும் மர்ம காய்ச்சல் குறித்து உலக சுகாதார அமைப்பு ஆய்வு. வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல், குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த ஒத்துழைக்க வேண்டும். வங்கதேச மத தலைவர்களிடம் இடைக்கால தலைவர் முகமது யூனூஸ் வலியுறுத்தல். அடிலைடில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பகலிரவு டெஸ்ட் போட்டி. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை ஹைபிரிட் முறையில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சம்மதம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என தகவல். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான திரையரங்கில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுன், திரையரங்க நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு குழு மீது வழக்கு பதிவு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் 9வது சுற்று போட்டியும் டிரா. 10வது சுற்று ஆட்டத்தில் குகேஸ் லிரன் நாளை பலப்பரீட்சை. டெல்லி அணிக்கு எதிரான புரோ கபடி போட்டியில் யூபி யோத்தாஸ் வெற்றி. ஜெய்ப்பூர் அணியை வீழ்த்தி மும்பை அணி 2வது இடத்திற்கு முன்னேற்றம்.